கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். செய்தி சுருக்கம். தாவீது ராஜா இஸ்ரவேலராகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் ராஜாவாக இருக்கிற பொழுது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தான் ராஜாவாக இருக்கிற ஸ்தலத்தில் கொண்டு வர திட்டமிட்டான். சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான் நினைத்த ஸ்தலத்திற்கு கொண்டு வரப்படுகிறது தடைப்பட்டதால் தன்னிடம் கொண்டு வராமல் 3 மாதங்களுக்கு பின் தன்னிடம் கொண்டு வருகிறான். தன் நகருக்குள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிற பொழுது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக குதித்து நடனமாடிக்கொண்டு மகிழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தினான். தாவீது ஒரு ராஜாவாக இருந்து கொண்டு சாதாரண மனுஷனைப் போல சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆடினதினால் மீகாள் தாவீதை ஏளனமாக பார்க்கிறாள். அவள் ஏளனமாக பார்த்ததின் நிமித்தம் அவளுடைய வாழ்நாளில் பிள்ளை பேறு பெறாதபடி தேவன் அவளுக்கு அடைத்து போட்டார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலிருந்து. தாவீது ராஜா இஸ்ரவேல் ஜனத்தாராகிய 12 கோத்திரங்களுக்குள்ளும் தேர்ந்தெடுத்து அதில் 30,000 பேரை அழைத்து கொண்டு கேரூபின்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதா என்கிற இடத்திலிருந்து தாவீது வாசமாக இருக்கும் எப்ரோனிற்கு கொண்டு வரும்படியாக தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தாரை அழைத்து கொண்டு போனான். தாவீதும் அவன் ஜனத்தாரும் பாலை யூதாவினிடத்தில் இருந்து தேவனுடைய பெட்டியை ஒரு புதிய ரதத்தின் மேல் ஏற்றி அபினதாபின் மகன்களாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புதிய ரதத்தை நடத்தினார்கள். தேவனுடைய பெட்டியை ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வருகிற பொழுது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்பூரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய சகல இசை வாத்தியங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். கர்த்தருடைய பெட்டியை கொண்டு செல்லுகிற போது நாகோனின் களம் இருக்கிற இடம் வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடம் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அவனை அங்கே அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டியின் அண்டையில் செத்தான். கர்த்தர் ஊசாவை அடித்ததின் நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு பேரேஸ் ஊசா என்று பெயரிட்டான். ஊசாவின் மரணத்தினால் தாவீதிற்கு பயம் உண்டாயிருக்க வேண்டும். அதன் நிமித்தம் கர்த்தருடைய பெட்டியை என்னிடம் எப்படி கொண்டு செல்வது என்று எண்ணி கர்த்தருடைய பெட்டியை தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில் எண்ணம் இல்லாததால் கித்தியானாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் கொண்டு போய் வைத்தான். ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதங்கள் கர்த்தருடைய பெட்டி இருந்தது. கர்த்தரின் பெட்டியின் நிமித்தம் ஓபேத்தின் வீட்டாரும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. பிறகு தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அவனோடு சேர்ந்து இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால துனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரத்திற்குள்ளாக
பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை பார்த்ததும் தன்னுடைய இருதயத்தில் தாவீதை அவமதிக்கிறாள். கர்த்தருடைய பெட்டிக்காக அதற்கான ஸ்தானத்தை உண்டு பண்ணி அந்த கூடாரத்தில் கர்த்தருடைய பெட்டியை வைத்தபோது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் தாவீது இட்டான். பிறகு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலரில் திரளான கூட்டங்களான ஸ்திரீகள் புருஷர்களாகிய சகல ஜனங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு அப்பத்தையும் ஒரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு சென்றார்கள். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிப்பதற்காக திரும்புகிற பொழுது சவுலின் குமாரத்தையும் தாவீதின் பிரியமான மனைவி மீகாள் தாவீதிற்கு எதிராக வந்து இஸ்ரவேலரின் ஜனத்தாருக்கு ராஜாவாக இருந்து கொண்டு சுயமரியாதை என்பதை அறியாத ஒரு மனுஷன் தான் அணிந்த வஸ்திரத்தை கிழித்து கொண்டு கழட்டி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பதாக தம்முடைய வஸ்திரங்களை கழட்டி போட்ட இஸ்ரவேலின் ராஜா எவ்வளவாய் மகிமைப்பட்டிருந்தார் என்றால், மீகாள் தன்னுடைய கணவனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய தாவீதை பார்த்து மகிமைப்பட்டிருந்தார் என்று உயர்த்துகிறதை போல உயர்த்தி அவரை அவமானப்படுத்துகிறதை நாம் இங்கே கவனிக்க முடிகிறது. உற்று கவனிக்கிற போது வஞ்ச புகழ்ச்சியணி என்பதை உணர முடிகிறது. ஒருவரை புகழ்வது போல் இகழ்வதும் ஒருவரை இகழ்வது போல் புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சியணி என்று சொல்லுவோம். இங்கே மீகாள் தன்னுடைய கணவனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய தாவீதை புகழ்வது போல் இகழ்கிறதை நன்றாக கவனிக்க முடிகிறது. அதற்கு தாவீது பிரதியுத்தரமாக மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலராகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய பெட்டிக்கு கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் இன்னும் தரம் தாழ்ந்தவனாகவும் என் பார்வைக்கு அற்பமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். கர்த்தருடைய பார்வையில் அவருக்கு பிரியமாய் இருந்த தாவீதை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கி கர்த்தருடைய பெட்டியை கொண்டு செல்லுகிற போது தேவனுக்கு மகிமையாக தன்னை ராஜா என்கின்ற ஸ்தானத்தை மறந்து மனுஷர்கள் நினைக்கும் மேன்மை தாவீதுக்கு இல்லாததால் சாதாரண மனுஷனைப் போல மேட்டிமை இல்லாமல் மீகாளின் பார்வைக்கு அற்பமாக எண்ணப்பட்டது. தனக்கு பிரியமானவனை அற்பமாக எண்ணினதினால் மீகாளும் தாவீதின் மனைவியாகிய அவளின் கர்ப்பத்தின் கனியை அடைத்ததினால் அவளுடைய வாழ்நாள் முழுவதும் மரணமடையும் நால்வரும் மட்டமும் பிள்ளை பேறு இல்லாமல் அவளுடைய கர்ப்பத்தின் கனியை அடைத்து போட்டார். சாமுவேல் புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். முதல் முறை பார்ப்பீர்களானால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனையும் அழைத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.